கத்துன்னு கத்துவாங்க. அதே இது நம்ம ஆண்கள் ஒரு பிளாக் பேண்ட்டும் ஒரு சாண்டல் கலர் பேண்ட்டும் இருந்தா போதும், எல்லா சட்டையும் மேட்ச் பண்ணிட்டு மாசா ஃபங்க்ஷனுக்கு போவாங்கல்ல நடுவர்களே. அந்த காலத்துலலாம் பெண்கள் தான் அடுப்படியில இருந்து சமைச்சு பரிமாறிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப ஆண்களே களத்துல இறங்கி வகை வகையா சமைச்சு பரிமாறிட்டு இருக்காங்க நடுவர்களே. எங்க அப்பா கூட நேற்று சாம்பார் வச்சாரு. கூட்டத்தில் அவுத்து விட்டீங்களா? சரி, ஃபங்க்ஷனுக்கு போலாம் வாமான்னு ஒய்ஃப்ட்ட சொன்னா, இந்த சாலையில மடிப்பு எடுத்து விடுங்க, இந்த செயின் எடுத்துட்டு வாங்க, இந்த கம்மல் எடுத்துட்டு வாங்கன்னு நம்மள நோயான்னு இருப்பாங்க. அப்படியும் சலிச்சுக்கிட்டு அவங்கள கிளப்பி இருமா ஒரு 5 நிமிஷம் சட்டையை மாட்டிட்டு வந்துடுறேன்னு போயிட்டு அவர் வருவாரு. தலையை கூட ஒழுங்கா சீவிருக்க மாட்டாரு. அப்ப கேட்பாருங்க பாருங்க ஒரு கேள்வி, ஏங்க இவ்வளவு லேட்டா வரீங்க, அங்க ஃபங்க்ஷனே முடிஞ்சிடும், சட்டு புட்டுன்னு வாங்கன்னு கேட்பாங்க. அந்த நேரத்துல கூட நம்ம ஆண்கள் சலிச்சுக்கிட்டு அமைதியா புத்திசாலித்தனமா அந்த சண்டையை வந்துட்டு சமாளிப்பாங்க நடுவர்களே. இதுல இருந்தே தெரியுது, ஆண்கள் வந்துட்டு மலை மாதிரி இருக்கிற பிரச்சனையை தூசி மாதிரி தட்டி விடுவாங்க, தூசி மாதிரி இருக்கிற பிரச்சனை மலை மாதிரி வளர்க்கறதே இந்த பெண்கள் தான் நடுவர்களே. நம்ம ஆண்கள் வந்துட்டு தன்னோட சந்தோஷத்தெல்லாம் இழந்துட்டு குடும்ப சந்தோஷத்துக்காக வெளியூர்ல போய் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஆண்களுக்கு எதிராக எப்படி நடுவர்களே உங்களுக்கு பேச தோணுச்சு? ஆக இதுல இருந்தே நம்மளுக்கு தெரியுது, வீட்டுல உள்ள பிரச்சனைகளை சமாளிக்கிறதே இந்த ஆண்கள் தான் புத்திசாலித்தனமா. ஆக இந்த பொண்ணுங்களே இப்படித்தான் புரிஞ்சு போச்சுடா நடுவர்களே. நான் திரும்பவும் சொல்றேன், இந்த வீட்டுல உள்ள பிரச்சனைகளை புத்திசாலித்தனமா தீர்க்கிறதே நம்ம ஆண்கள் தான் நடுவர்களே, மறந்துடாதீங்க அதை. இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. அந்த நோயான்னு மட்டும் கொஞ்சம் அர்த்தம் சொன்னா நல்லா. நோயானே இருப்பாங்க பெண்கள், அதாவது பெண்கள்